நடந்ததும் நடப்பதும் கெட்டிமேளம் கெட்டிமேளம் நாதஸ்வரமும் மேளமும் இணைந்து குதூகலிக்க அச்சதை மலை பொழிய ஆர்த்தியின் கழுத்தில் தாலி கட்டினான் மணமகன். திருமண மண்டபம் முழுக்க சுற்றமும் நட்பமும் கூடி குழாவி கொண்டு இருந்தது. கடமையை முடிச்சிட்டோம்ல மல்லிகா? தன் பக்கத்தில் பூரிப்புடன் நின்று கொண்டிருந்த தன் மனைவியிடம் கேட்டார் பரமசிவம். அவரின் கையை அழுத்தினாள் மல்லிகா. அந்த அழுத்தத்தில் இருந்தது 1000 வார்த்தைகளின் திருவிழா. கண்களின் கடைக்கோடியில் திரண்ட கண்ணீர் துளிகளை துடைத்தபடியே பரமசிவம் மணமேடையில் இருந்து இறங்கி மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் இருந்த ஃபேனுக்கு கீழே வந்து அமர்ந்தார். காற்று இதமாக வருட கல்யாண களைப்பில் சிறிது நேரம் கண்ணயர்ந்தார். நினைவுகள் 20 ஆண்டுகள் பின்னோக்கி பறந்தன. பத்ராயிருப்பு கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத நடுத்தர ஊர். காலை மணி 7. காலிங் பெல் அடிக்கும் சத்தம். வீட்டு வேலைக்கு தாமதமாக வந்திருந்தால் சகுந்தலா. உன்னை ஏதாச்சும் குத்தம் சொன்னா இந்த வீட்டு எஜமானி அம்மாவுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துடுது என்று திட்டிக் கொண்டே கதவை திறந்து விட்டார் பரமசிவம். சகுந்தலா எதையும் காதில் வாங்கி கொண்டதாக தெரியவில்லை. ஐயா, ரொம்ப நாளா நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பாப்பாவுக்கு எப்பத்தான் மாப்பிள்ளை பார்க்க போறீங்க? பாப்பாவுக்கு படிப்பு முடியட்டும் என்றார் சுருக்கமாக. வீட்டு நல்லது கெட்டது அனைத்திலும் மூக்கை நுழைக்கும் அளவு சகுந்தலாவுக்கு உரிமை கொடுத்திருந்தார்கள். அடுத்த 2 வாரங்களில் சகுந்தலா, நீ வாய் திறந்த நேரம் பாப்பாவுக்கு மாப்பிள்ளை அமைஞ்சிருச்சு. இன்னும் 2 மாசத்தில் கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டாரை பற்றிய விஷயங்கள் அத்தனையும் சகுந்தலாவிடம் ஒப்பித்தனர். திருமண வேலைகளில் வீடு களை கட்டியிருந்தது. உறவினர்கள் வெவ்வேறு பணிகளில் ஆர்வமாக இருந்தனர். மல்லிகா, பூஜை அறையில் வச்சிருந்த மோதிரத்தை காணோம், நீ பார்த்தியா? கலவரத்துடன் கேட்டார் பரமசிவம். வீடே தலைகீழானது. மோதிரம் கிடைக்கவே இல்லை. வீடு முழுக்கவும் உறவினர்கள். யாரை சந்தேகப்படுவது? பரமசிவமும் மல்லிகாவும் வீடு முழுவதும் சல்லடை போட்டு தேடி ஓய்ந்து போனார்கள். யார் எடுத்திருப்பா? சந்தேக கண்கள் எல்லாரையும் படம் எடுத்தது. வேலைக்காரி சகுந்தலா எடுத்திருக்கலாமோ? மெதுவாக தனது சந்தேகத்தை மனைவியிடம் சொன்னார் பரமசிவம். என்ன பேசுறீங்க? 10 வருஷமா நம்ம வீட்டுல வேலை பார்க்கிறா. எந்த குத்தமும் சொல்ல முடியாது. அவ எடுத்திருக்க மாட்டா. சொந்தக்காரங்க யார் மேலையும் சந்தேகப்பட முடியாது. போனது போகட்டும், விடுங்க, அமைதிப்படுத்தினாள் மல்லிகா. அடுத்த 6 மாதங்களில் மகனின் திருமணம். பரமசிவமும் மல்லிகாவும் மீண்டும் கல்யாண வேலைகளில் சுறுசுறுப்பாக இருந்தனர். குழந்தைகளாலும் உறவுகளாலும் ஹவுஸ்ஃபுல். என்னங்க, பூஜை அறையில் இருந்த நவரத்ன மோதிரத்தை காணுங்க. மல்லிகா அலறிக்கொண்டே வந்து சொன்னாள். பரமசிவம் பதறி போனார். இந்த தடவை நீ எதுவும் பேசாத. எனக்கு அந்த வேலைக்காரி சகுந்தலா மேலதான் சந்தேகம். கோபத்தின் உச்சத்தில் இருந்தார் பரமசிவம். கண்ணீரோடு சகுந்தலா நின்று கொண்டிருந்தாள். இந்த பாரு சகுந்தலா, 10 வருஷத்துல நான் ஏதாச்சும் உன்னை கேட்டிருப்பேன்னா, பாப்பா கல்யாணத்திலேயே மோதிரம் ஒண்ணு காணாம போச்சு, யார சந்தேகப்படுறதுன்னு விட்டுட்டோம். அதே மாதிரி இப்பவும் நடந்திருக்கு. நீ எடுத்திருந்தா கொடுத்துரு, தப்பா நினைக்க மாட்டோம். இல்லைன்னா போலீஸுக்கு போறாப்புல இருக்கும். வார்த்தைகளை கொட்டினார் பரமசிவம். ஐயா, நான் ஏழைதான். என் புருஷன் என்னை விட்டுட்டு போய் 3 வருஷம் ஆகுது. இந்த கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சு நானும் புள்ளையும் காலம் தள்ளிட்டு இருக்கோம்.
திருடர புத்தி இதுவரைக்கும் எனக்கு வரவில்லை. புடவை முந்தானையை அவிழ்த்து உதறி காட்டினாள் சகுந்தலா. செய்யாத குற்றத்துக்காக அவள் விசாரிக்கப்பட்டது அவமானமாக இருந்தது. வறுமையான மனிதர்களின் நேர்மையை யாரும் எளிதில் நம்புவதில்லை. குழுவாக துடித்தாள் சகுந்தலா. அம்மாவின் அழுகை பார்த்து குழந்தையும் அழுதது. திருட்டுத்தனம் பண்ணிட்டு நல்லா நடிக்கிற, எங்க கண் முன்னால நிக்காத, வெளியே போ. கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக வெளியேற்றினார்கள். மனசு கேட்காமல் மீண்டும் பூஜை அறையில் இருந்த பூக்கோடைக்குள் துளாவி மோதிரத்தை தேடினார் பரமசிவம். விரல்களில் தட்டுப்பட்டது மோதிரம். அதிர்ச்சியானவர், மல்லிகா, மோதிரம் பூக்கோடைக்குள் விழுந்தது தெரியாம சகுந்தலாவை திட்டோம் என்று பதறினார். மீண்டும் சகுந்தலாவை அழைக்க சென்ற போது, எதுக்கும் உள்ள வந்து வீடு பூரா மோதிரம் இருக்கான்னு தேடி பார்த்துட்டு போயிடுங்கம்மா, அழுகையுடனே சொன்னாள் சகுந்தலா. எங்களை மன்னிச்சிடுமா, 2வது தடவையா நகை தொலைஞ்சதும் அப்செட் ஆயிட்டோம். நகை கிடைச்சிடுச்சு, பழையபடி வேலைக்கு வா. மல்லிகா பேச்சில் குற்ற உணர்ச்சியின் சாரம். நகை கிடைக்காம போயிருந்தா என் மேல இருந்த சந்தேகம் அப்படியே தானே இருந்திருக்கும். உங்க வீட்டு தெரு பக்கமே வரமாட்டேன், ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு, அழுது கொண்டே சொன்னாள் சகுந்தலா. உள்காயத்துடன் மல்லிகா வீடு திரும்பினார். அன்று பகிரதி முதல் தெருவில் இருக்கும் அந்த பெரிய வீட்டு வாசலில் போலீஸ் தொப்பிகள் தெரிய தெரு பரபரப்பு உடுத்திக் கொண்டு இருந்தது. ஒரே தெருவுல 2 சாவு. ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கொலை, இன்னொன்னு நம்ம ராஜாங்கம் ரோட்டை கிராஸ் பண்றப்ப ஆக்சிடென்ட்ல செத்து போனது. யாரோ யாரிடமே சொல்லிக் கொண்டே இருந்தது. வாக்கிங் போன பரமசிவம் காதில் விழ அந்த வீட்டை எட்டி பார்த்தார். அவரை அறியாமல் வாய் ஐயோ என்றது. கொலை செய்யப்பட்டு கிடந்தது சகுந்தலா தான். வேலை பார்த்த வீட்டுக்காரர்கள் வெளியூருக்கு சென்றதால் இரவு காவலுக்கு தங்கி இருந்திருக்கிறாள் சகுந்தலா. திருட வந்தவர்களிடம் சண்டை போட்ட போது அவளை பிடித்து தள்ளி இருக்கிறார்கள். தலை ஒரு மேஜையின் கூர் முனையில் மோதி இருக்கிறது. அப்படியே உயிர் போயிட்டு, குழந்தை தொட்டில தூங்கிட்டு இருக்கு. முதலாளி வீட்டு சொத்தை காப்பாத்துறேன்னு தன் பிள்ளைய அனாதைய ஆக்கிட்டு போயிட்டா மவராசி. தெரு பேசிக்கொண்டதை அப்படியே மனைவியிடம் ஒப்புவித்தார் பரமசிவம். நல்ல பொம்பளைய அனாவசியமா சந்தேகப்பட்டுட்டோமே. பரமசிவம் மல்லிகா தம்பதியை தாக்கியது குற்ற உணர்ச்சி. நம்ம வீட்டிலேயே வேலை பார்த்திருந்தா அவளுக்கு சாவு வந்திருக்காதோ. தெரிந்தோ தெரியாமலோ அவர் சாவுக்கு நாமும் காரணமாகி விட்டோமோ. கணவனும் மனைவியும் சகுந்தலாவின் குழந்தையை அனாதையாக விட்டுவிடக் கூடாது என்று முடிவெடுத்தனர். அந்த முடிவு அவர்களின் சொந்த மகனுக்கும் மகளுக்கும் பிடிக்காத போதும் கவலைப்படாமல் சகுந்தலாவின் குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டனர். ஆர்த்தி என்று புதிய பெயரும் சூட்டினார்கள். தன் வீட்டுக்குள் புதிய தென்றலாக வந்திருக்கும் ஆர்த்தியை நன்றாக வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே மனைவி குழந்தையுடன் சென்னைக்கு குடியேறினார் பரமசிவம். ஆர்த்தியை ஒரு பள்ளியில் சேர்த்தனர். இந்த குழந்தையை கரை சேர்க்கும் வரையில் எங்கள் இருவரையும் நல்ல ஆரோக்கியத்துடன் வைத்திருக்க வேண்டும் கடவுளே. இதுதான் இந்த தம்பதிகளின் அன்றாட பிரார்த்தனை. காலண்டர் மாதத்தில் நிறைய மாதங்களும் உதிர்ந்தன, சில காலண்டர்களும் உதிர்ந்தன. கல்லூரிக்கு போனால் ஆர்த்தி. பருவத்தின் ஜன்னல்களில் ஹார்மோன்களின் மானாட மயிலாட இறுதி ஆண்டு படிப்பில் இருந்த போது ஆர்த்தியின் திக்கு முக்காடல் அவள் காதல் வலையை சிக்கி இருப்பதை உணர்த்தியது. ஆர்த்தியை விசாரித்தார் பரமசிவம்.
ஒரு பையன் போட்டோவை காட்டி, இவன் தான் ரகு, கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒரு எம்என்சி கம்பெனியில் வேலைக்கு போகிறான், நான் அவனைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்றாள். எல்லாம் சரிம்மா, சாதாரண குடும்பத்து பையனை எப்படிமா உனக்கு மாப்பிள்ளையா? பரமசிவம் வார்த்தைகளை பிசின் போல் இழுக்க, அப்படி சொல்லாதீங்கப்பா, பாசம் காட்ட ரகுவுக்கு யாரும் இல்லப்பா, அனாதை ஆசிரமத்துல தங்கிதான் படிச்சிருக்கார், நீங்க என்ன தத்தி எடுக்கலைன்னா நானும் அனாதை ஆசிரமத்தில் தானே வளர்ந்திருப்பேன், அப்பா பிளீஸ். ஆர்த்தியின் கெஞ்சல் பரமசிவத்தின் மனதை அசைக்க, பையனை வர சொல்லுமா என்றார். அடுத்த நாளே ரகு ஆஜர். சார், எனக்கு சொந்த ஊர் வத்திராயிருப்பு என்று அவன் சொன்னதும் மல்லிகாவும் பரமசிவமும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராஜபாளையம் பக்கத்தில் இருக்கு சார், நான் பிறந்து 5 வயசு வரை அங்கேதான் வளர்ந்தேன். நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார். என்னாச்சு? அம்மாவுக்கு கேன்சர், அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடணும்னு அப்பா எவ்வளவோ கஷ்டப்பட்டார். பிழைக்க வைக்க ரொம்ப பணம் தேவைப்பட்டு இருக்கு. திருடலாம்னு முடிவு பண்ணி என்னை ஒரு வீட்டு வாசல்ல நிறுத்திட்டு முகத்தில் துணியை கட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள போனார். அந்த வீட்டு வேலைக்காரம்மா முழிச்சுக்கிட்டு சத்தம் போட, மாட்டிக்கிட்டா மானம் போயிடுமேன்னு அந்த அம்மாவை புடிச்சு தள்ளி விட்டுட்டு தப்பிச்சா போதும்னு ஓடினார். அவசரத்துல ரோட்ட கிராஸ் பண்ணும்போது வேகமா வந்த லாரியில அடிபட்டு என் கண் முன்னாலேயே செத்து போயிட்டார். தன் சோக கதையை கண்ணீருடன் சொன்ன ரகு சற்று நிறுத்தி மேலும் தொடர்ந்தான். நான் மட்டும் பொழைச்சிட்டேன். ஊரை பொறுத்தவரை அப்பா இருந்தது ஒரு விபத்து. நானும் யார்கிட்டையும் எதுவும் சொல்லல. உள்ளூர்ல இருக்க பிடிக்காம பிழைப்பு தேடி அம்மா இந்த ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த கொஞ்ச நாள்லயே அம்மா இறந்துட்டாங்க. இப்ப என்ன பத்தி நினைக்க யாரும் இல்ல, ஆர்த்தியை தவிர. ரகுவின் குரல் கம்மி இருந்தது. வாழ்க்கை எனும் வரைபடத்தில் நடந்ததும் நடப்பதும் எப்படி அமையும் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். பெருமூச்சோடு ஆர்த்தியை பார்த்தார். சரியான பையனைத்தான் தேர்ந்தெடுத்திருக்க. ஆர்த்தியின் தோளில் தட்டி கொடுத்தார் பரமசிவம். தனக்கு தெரிந்த ரகசியத்தை தெரியாமல் மறைத்தார். ஆர்த்தியின் கைகளை ரகுவின் கையில் ஆனந்தமாக பிடித்து கொடுத்தனர். நரைத்த முதியவர்களாக இருந்த பரமசிவமும் மல்லிகாவும் கோலாகலமான திருமணத்தன்று மதியம், எங்க பூஜை அறையில் வச்சிருந்த மோதிரத்தை பாத்தீங்களா? அலறினாள் ஆர்த்தி. வீடே அதிர்ந்து பின் சிரித்தது. அது அன்பின் பல்லாங்குழி ஆட்டம். வாழ்க்கை என்னும் வரைபடத்தில் நடந்ததும் நடப்பதும் எப்படி அமையும் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நண்பர்களே, தொடர்ந்து இந்த கதையை குறித்த உங்கள் கமெண்ட்டுகளை கீழே பதிவிடுங்கள். தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.